Company A takes company B. Takes company B. Business of B is transferred to A. For that, A has to make a payment called purchase consideration. Called purchase consideration. The calculation of purchase consideration is made by one of the four methods available here. Variance also is there, but இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் 4 மெத்தட்ஸ்ல நம்ம கன்ஃபைன் பண்ணிக்கலாம். லம்சம் மெத்தட். உங்க பிசினஸ்க்கு ஒரு 10 கோடி 20 கோடி கொடுத்துருங்கன்னு சொன்னால் லம்சம் மெத்தட். ஒவ்வொரு அசெட்ஸும் இன்னைக்கு வித்தால் என்ன வேல்யூக்கு போகும், அட் ரியலைசபிள் வேல்யூ, லைபிலிட்டி செட்டில்மெண்ட் பண்றதா இருந்தால் என்ன வேல்யூக்கு போகும் அப்படின்னு சொன்னாக்கா ரெடி சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நெட் அசெட்ஸ் மெத்தட்ல பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். திஸ் இஸ் கால்ட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். உங்க பிசினஸ் என்ன கொடுத்துருங்க, அதுக்கு நீங்க எங்க கம்பெனில இருந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கிக்கங்க, வேணா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வேணா கொஞ்சம் கொடுக்குறோம், இல்லை கொஞ்சம் கேஷ் கொடுக்குறோம், வேணா கொஞ்சம் டிபெஞ்சர் கொடுக்குறோம்னு சொல்லலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் கால்ட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஆர் பேஸ்ட் ஆன் த ட்ரூ வேல்யூ ஆஃப் யுவர் ஷேர் அவர் ஷேர், அந்த ரேஷியோவில் நம்ம பேசிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சொன்னால் இன்ட்ரின்சிக் வேல்யூ மெத்தட். அதாவது ஏ கம்பெனியுடைய நெட்வொர்த், நெட்வொர்த்துங்கிறது அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் அட் த கரண்ட் புக் வேல்யூ இஸ் கால் நெட்வொர்த். ஓகே, நெட்வொர்த். ஏ கம்பெனியுடைய ஷேருடைய வேல்யூ 200 இருக்கு, பி உடைய அது டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர் போட்டிங்கன்னா ஒரு ஷேருடைய நெட்வொர்த் கிடைக்குது. பி வந்து 200 rupees. இதை ரிவர்ஸில் எழுதுங்க, 100 and 200. இப்போ ஷார்ட் பண்ணீங்கன்னா ஃபார் எவ்ரி 2 share ஆஃப் பி 1 share ஆஃப் ஏ வில் பி கிவன். பி உடைய 2 ஷேர்னா 100 × 2 200 ரூபாய், ஏ உடைய ஒரு ஷேர் 200 × 1 200 ரூபாய் மேட்ச் ஆகும். அந்த ரேஷியோவில் கொடுக்குறது. அதாவது இவர் 100 ரூபாய் நோட் கொடுக்குறார், நம்ம 200 ரூபாய் நோட் கொடுக்குறோம். அப்போ நம்ம கொடுக்குற 200 ரூபாய் நோட்டுக்கு அவர் 2 100 ரூபாய் நோட் கொடுக்கணும். அதான் அதோடைய அர்த்தம். பார்த்தா சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரியல் கேஸில் வரும்போது 88 ரூபாய் 20 பைசான்னு இருக்கும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா 75 ரூபாய் 30 பைசான்னு இருக்கும். அப்போ ரேஷியோ எப்படி இருக்கணும்? ஃப்ராக்ஷனில் வரும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஒன்றுமே கிடையாது. நான் ஃப்ராக்ஷனல் சம்மில் நம்ம இங்கே என்ன பார்த்தோமோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய லாஜிக். That's how we can get the purchase consideration and the settlement also. Everything is understood here. இப்போ பி கம்பெனி நம்ம க்ளோஸ் பண்ணுறோமா இல்லையா? ஸோ வி சப்போஸ் டு க்ளோஸ் த பி கம்பெனி. அதை க்ளோஸ் பண்ணும்போது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? டிசல்யூஷன் ஆஃப் வெண்டார் கம்பெனி. டிசல்யூஷன் ஆஃப் வெண்டார் கம்பெனி டிசால்வ் பண்ணும்போது என்ன ப்ராசஸ் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, let's see here. We have to open some ledgers here. Okay. Dissolution of vendor company. Dissolution of vendor company. Okay. Vendor na seller. Seller company. Vendor company. We have to open realization account. Realization account. Okay. And purchase consideration account. Purchase consideration account. Purchasing company account. எந்த கம்பெனி வாங்குறாங்க நீங்க? ஏ தானே, ஏ பேர். இந்த இடத்துல வெண்டார் யாரு? பி. Purchasing company account. Purchasing company account. Who is he? A இங்கே. Okay. And equity shareholders account. Equity shareholders account. Clear? So how do I record that? இதில் நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாக்க, let's see here step by step. One is steps for dissolution. Steps for dissolution. Okay. Second அப்படிங்கிறது dissolution பற்றி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம்ப்பா. Steps for dissolution. Number 1, open the ledgers. Open the ledgers. Required ledgers. என்னென்ன ledger? Realization account, purchase consideration account, purchasing company account,
equity shareholders account. Step number 2, post balance sheet items in those ledger to close it. இதை க்ளோஸ் பண்றதுக்கு இந்த போஸ்டிங் எப்படி நம்ம பண்ண போறோம்? ரியலைசேஷன் அக்கௌண்ட் இஸ் a நாமினல் அக்கௌண்ட். ஒரு அசெட்டா நம்ம ஏன் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, அந்த அசெட் வந்து நாளைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாமல் இட் வில் கிவ் மீ பெனிஃபிட் ஃபார் மோர் தென் 1 இயர். இஸ் தட் ஓகே? Now, இப்ப அசெட்ஸ் எல்லாம் வந்து அது பல ஆண்டுகள் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். பிளஸ் அதை அனுபவிக்கிறதுக்கு இந்த பிசினஸ்ல லைஃப் இருக்கணும். கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது அசெட் கிடையாது. இப்போ கம்பெனி திவால் ஆகுதுன்னா அது எப்படி அசெட்டா இருக்க முடியும்? ஸோ இட்ஸ் நாட் அசெட் எனிமோர். ஸோ இட் ஷுட் பி நவ் அட்ஜஸ்டட் சம்ஹவ். அசெட்ஸ் ஆர் கோயிங் டு பி டெபிட்டட். எல்லாமே பேமெண்ட் தானே. ஒரு ரெண்ட் பே பண்ணீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணிக்கிறீங்க பிஎன்எல் அக்கௌண்ட்ல. பில்டிங் வாங்கினீங்கன்னா அது அசெட்னு போட்டீங்க. என்ன காரணம்? அந்த பில்டிங் ரொம்ப நாள் யூஸ் ஆகும், நம்ம அதை ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கும் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் இருக்கு. த பிஸ்னஸ் வில் ஹேவ் லைஃப். பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா அது பில்டிங் நோ மோர் அசெட் இல்லையா? அப்போ ரெண்ட் மாதிரி தான் இது பிஎன்எல் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணுற மாதிரி. இதில் ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ண போறீங்க. அசெட்ஸ் ஆர் கோயிங் டு பி டெபிட்டட் டு அசெட்ஸ். என்ன வேல்யூல? புக் வேல்யூல. By liabilities. At what value? Book value. Equity shareholders இருந்துச்சுன்னா அவங்களுடைய வேல்யூவை ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் போட்டுக்கிறேன். By equity share capital and reserves and surplus if any. Loss இருந்தால் ஆப்போசிட் சைடில் வந்திருக்கும். So we have posted all these things without any confusions. Is that okay? We have done this one. Okay. இந்த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எல்லாமே நம்ம விற்கிறோம். இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, சேல் பண்ணுறீங்க. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தானே ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அது மாதிரி இங்கே பர்ச்சேஸில் அசெட்ஸ் எல்லாமே நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான், பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிட்டேன். லைபிலிட்டிஸ் எல்லாம் இன்கம் தான். இந்த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸுக்காக எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஸ்டெப் நம்பர் 1 போட்டாச்சு. இந்த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்கா, purchase consideration correct. I am going to incorporate that. So purchase consideration is nothing but sales like will be transferable to the purchase consideration account to realization account. இந்த அமௌண்ட் யார் பே பண்ணணும் அப்படின்னா purchasing company. So I'll post that in the purchasing company account. இது tally ஆச்சு. purchasing company accountல to purchase consideration. Now the purchasing company will make the payment for this. The payment could be of not only in the form of cash. It may be equity share capital கொடுக்கலாம், preference share capital கொடுக்கலாம், or some extent cash and bank balance கொடுக்கலாம், or debenture கொடுக்கலாம். Whatever the mode of payment for the purchase consideration paid by the purchasing company will be credited here. This amount will be taken by whom? Handed over to equity shareholders. So to equity share capital of purchasing company, or whatever it may be cash and all. என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாமே இங்கே வந்துடும். So from here, this is the step number 2. Then if I close the realization account, you may either get profit or loss. Whatever the balance you get in realization could be the profit or loss is meant for the owner. எங்க போய்டும்? equity shareholders நம்ம transfer பண்ணிடணும். Right. If I get the balance here, profit should be given to the equity shareholders. Profit on realization should be transferred here. Okay. Realization bracket la profit on realization. That's how you can now close the books of accounts. Okay.
post balance sheet item. 3. Record purchase consideration account. 4th, close the books of accounts. Close the books. Close the ledger. Apart from that, you need to keep in your mind, sometimes we may have the preference share capital account. Preference share capital account. இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். If we have the preference share capital in addition to that, it's better to open the preference share capital. அப்போ opening balance வந்து by balance நமக்கு இருக்கும். By balance இருக்கும். Is that okay? By balance இருக்கும். அப்போ பர்ச்சேசிங் கம்பெனி என்ன கொடுக்குறாங்களோ அந்த கொடுக்குற அமௌண்ட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கும் போய் சேரும், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கும் போய் சேரும். சார் நான் கொடுக்குற ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு வச்சுக்கங்க, கேஷ் ஈக்விட்டி ஷேருக்கு வச்சுக்கங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வச்சுங்க சார் அப்படின்ட்டாங்க. இட் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபரபிள் டே. இதில் நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 100 ரூபாய் இருக்கு, அதுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஆஃப் பர்ச்சேசிங் கம்பெனி கொடுத்துருக்காங்க, அது 80 ரூபாய். அப்போ பெய்டு லெஸ்ஸர்னு சொன்னால் there is a gain. That gain is also ultimately transferable to the equity shareholders. Okay, profit on cancellation. அதே மாதிரி நமக்கு லாஸும் வரலாம், அதையும் எங்கே போயிடும், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிஃபால்ட் ரியலைசேஷன்லேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும். when we want to incorporate the preference shareholders account also there, on settlement of them, if there is any gain or loss, that will also be transferred to the equity shareholders account. சில டெக்ஸ்ட்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நேராக ரியலைசேஷன் அக்கௌண்ட் போயிட்டு அங்கேருந்து வர மாதிரியும் போடுவாங்க. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு இன்கார்பரேட் திஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இஃப் இட் எக்ஸிஸ்ட். Now ஏ கம்பெனி பி கம்பெனிக்கு, பர்ச்சேசிங் கம்பெனி பி கம்பெனிக்கு பேமெண்ட் பண்றாங்க. ஓகே, ஏ கம்பெனி பி கம்பெனிக்கு பேமெண்ட் பண்றாங்க. ஓகே, இங்க இருக்கக்கூடிய ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், அவங்களுக்காக ஏ கம்பெனி என்ன கொடுக்கலாம், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கொடுக்கலாம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் கொடுக்கலாம், டிபென்ச்சரும் கொடுக்கலாம். எல்லாமே பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், எல்லாமே பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். Is that okay? Whatever the payment made to the equity shareholders or preference shareholders is a part of purchase consideration. Debenture, அதே மாதிரி பி கம்பெனியில் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க. சார் அவங்களுக்கும் பேமெண்ட் க்ளோஸ் பண்ணுங்க சார், அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி அவங்களுக்கு கொடுக்கலன்னா விற்க விட மாட்டேங்கிறாங்க சார், அப்படியே அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். அவங்களுக்கு என்ன கொடுக்குறேன், என்ன வேணாலும் கொடுக்கலாம். எனிதிங் பேயபிள் டு த டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ், ஓகே, எனிதிங் பேயபிள் டு டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் is not purchase consideration, it's only a settlement of debt. Settlement of debt. Okay, equity share capital debenture holders கொடுத்தாக்க அது வந்து settlement of debt தான். அப்போ இதுல இருந்து என்ன தெரியும், ஏன்னா கொஸ்டின் வந்து அழகாக கேட்பான், calculate purchase consideration அப்படின்ட்டு. ரொம்ப பேருக்கு வர டவுட் வந்து டிபென்ச்சர் செட்டில்மெண்ட் வருதே சார், அது பர்ச்சேஸ் கன்சிடரேஷனா, ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், டிபென்ச்சர் செட்டில்மெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, டிபென்ச்சராக செட்டில்மெண்ட் பண்ணுறது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஆர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். கொஸ்டின் என்ன கேட்டாங்க, எக்ஸ் கம்பெனி அதாவது பர்ச்சேசிங் கம்பெனி மேக்ஸ் அ பேமெண்ட் டு த செல்லிங் கம்பெனி பை வே ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 1 lakh ஃபார் த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், 50,000 டு த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே, ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்குறாங்க, அது ஒரு 1 lakh அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் கொடுக்குறாங்க 50,000 rupees. ஓகே, அண்ட் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸுக்கு டிபென்ச்சர்ஸாக கொடுக்குறாங்க 50,000 rupees. Calculate purchase consideration கொஸ்டின் கேட்குறாங்க. அப்படி கொஸ்டின் கேட்டாக்க வாட் இஸ் அ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஹியர், வாட் இஸ் அ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், எனிதிங் பேயபிள் டு த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் will be a part of purchase consideration. Anything payable to the debenture holders is not part of purchase consideration. 115 நம்ம போடணும். Even if I make the payment of debentures to the equity shareholders, that will also be taken. Mind lo vechike. So these are the points you have to understand clearly. Hope you could understand. That's how the step number 2 is over. Let's move on to the step number 3. Step number 3.
Entry in the balance sheet of purchasing company. Entry in the balance sheet of the purchasing company. Okay, purchasing company நம்ம என்ன பண்ண போறோம்? Purchasing company. Business வாங்குனதுக்கு ஒரு என்ட்ரி போடணும் இல்லையா? ஒரு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா என்ன என்ட்ரிப்பா? Purchases. Come on, what is journal entry for purchases? In case of credit purchases, what is journal entry? Purchases account debit. Purchases account debit to, yeah. இதுல வந்து நீங்க பர்ச்சேஸ் வந்து ஒரு ஐட்டத்தை வாங்கல, என்டையர் பிசினஸ் வாங்குறீங்க. அதனால இது பேர் வந்து பிசினஸ் பர்ச்சேஸ். பிசினஸ் பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெபிட் டு வெண்டார் ஆஃப் செல்லிங் கம்பெனி. டு வாட்? வெண்டார் ஆஃப் செல்லிங் கம்பெனி. டு வெண்டார் ஆஃப் செல்லிங் கம்பெனி. டு வெண்டார் ஆஃப் செல்லிங் கம்பெனி. ஓகே. ஆர் லிக்விடேட்டர் ஆஃப் செல்லிங் கம்பெனி. கம்பெனி லிக்விட் பண்ற வேலையை அவர் தானே பார்க்கிறார். அதனால லிக்விடேட்டர் ஆஃப் செல்லிங் கம்பெனி. செகண்ட் என்ட்ரி இஸ் ஆல் அபவுட் பிசினஸ் பர்ச்சேஸ். நீங்க உங்க அக்கௌண்ட்ல அப்படியே எழுத முடியாது இல்லையா? The business purchase consisted of what? Various assets and liabilities. So I am going to replace that to various assets and liabilities name. Okay. So அதுக்கான என்ட்ரி assets account debit என்ன வேல்யூ எழுதணும்? At its own realizable value. At its own realizable value. இன்னைக்கு உங்க பிசினஸ் வாங்கிக்கிட்டேன் இல்லையா, அதோட அசெட்ஸ் ஓட இன்றைய மதிப்பு. 2 assets account debit to liabilities at net realizable value. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அதுதான் இந்த பிசினஸ் பர்ச்சேஸ். பிசினஸ் பர்ச்சேஸ். இஸ் தட் ஓகே? ஃபார் எக்ஸாம்பிள், அசெட்டோடைய வேல்யூ 100, லைபிலிட்டிஸோடைய வேல்யூ 20, பிசினஸ் பர்ச்சேஸ் 80, நோ ப்ராப்ளம். பட் நீங்க 70 ரூபாய் தான் கொடுக்குறீங்கன்னா அது உங்களுக்கு கெயின் will be transferable to the capital reserve. That will be transferable to the capital reserve. Is that okay? Suppose if you pay 90 rupees, then it's a loss. That loss will be debited to goodwill account. That will be debited to goodwill account. Okay. Hope so you could understand. Assets account, goodwill account debit to liabilities to purchases, business purchase to capital reserve. Clear? Now third entry. அதாவது இந்த பிசினஸ் பர்ச்சேஸ்னா என்னங்க? consisted of various assets and liabilities. நீங்க பிசினஸ் பர்ச்சேஸ் எழுத மாட்டீங்க உங்க புக்ல, assets and liabilities எழுதுவீங்க. அதனால பிசினஸ் பர்ச்சேஸ் எலிமினேட் பண்ணிட்டு அதுக்கு ஈக்குவலான அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் உள்ளார கொண்டு வரதுக்கான என்ட்ரி செகண்ட். ரெக்கார்டிங் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். தேர்ட், இந்த லிக்விடேட்டருக்கு பேமெண்ட் பண்ணி ஆகணும் இல்லையா, அதுக்கான என்ட்ரி. தேர்ட், லிக்விடேட்டர் ஆஃப் செல்லிங் கம்பெனி. கிரெடிட்டர்ஸுக்கு பேமெண்ட் பண்றீங்களா, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. த பேமெண்ட் குட் பி ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஆர் கேஷ் டிபென்ச்சர், வாட் எவர் இட் மே பி. என்ன பேமெண்ட் பண்றீங்களோ அதை எடுத்துங்க. Settlement of purchase consideration. Settlement of purchase consideration. Is that okay? Clear? நம்ம as per AS number 14 amalgamation of two methods சொன்னோம். ஒன்னு merger, இன்னொன்னு purchase. Purchase method of amalgamation இருந்தால் என்ன method of accounting follow பண்ணணும்? Purchase. And merger இருந்தால் pooling of interest method நம்ம follow பண்ணணும். இப்ப எப்படி சார் ஹேண்டில் பண்றது அப்படின்னு கேட்டா, இப்ப நான் போட்டு காமிச்சது எதுக்கானது? மெர்ஜரா பர்ச்சேஸா அப்படின்னு சொன்னாக்க, த என்டையர் ஒர்க்கிங் இஸ் ஃபார் பர்ச்சேஸ் மெத்தட். இதே பூலிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தடா இருந்தா என்ன சார் பண்ணுவீங்க? எல்லாம் சேம், ஒன்லி திஸ் ஒன் பீயிங் டிஃபரெண்ட். இந்த என்ட்ரி தவிர மிச்சம் எல்லாமே சேம்ங்க. இந்த என்ட்ரி எப்படி இருக்கும் இந்த என்ட்ரி? யா, எப்படி இருக்கும் என்ட்ரி? கமான். இந்த பாயிண்ட்ஸ் மைண்ட்ல வச்சுக்கோ. ஓகே.
no adjustments for the book values of assets and liabilities. Okay, அப்படின்னா அசெட்ஸ் உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? புக் வேல்யூல இருக்கும். இங்க ரியலைசபிள் வேல்யூல இருக்கு இல்லையா, புக் வேல்யூல இருக்கணும். அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், பாயிண்ட் நம்பர் 6, reserves and surplus of transferred company shall be preserved. அப்படின்னா இங்க போடும்போது நீங்க லைபிலிட்டிஸ் போட்டீங்க இல்லையா, லைபிலிட்டி மட்டும் போடக்கூடாது. கிரெடிட் சைடில் P&L அக்கௌண்ட், கேபிட்டல் ரிசர்வ் சர்ப்ளஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம போட்டாகணும். யூ ஹேவ் டு போஸ்ட் எவ்ரிதிங். கிளியர்? அண்ட் பிஸ்னஸ் பர்ச்சேஸ் நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, we don't have goodwill or capital reserve. goodwill or capital reserve வரக்கூடாது. we should not use the goodwill or capital reserve. is that clear? இப்ப ரெட் கலர்ல போட்டேன் இல்லையா, இந்த ரெட் கலர்ல போட்டது மட்டும் எதுல சேஞ்ச் ஆகுது? பூலிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தட்ல இந்த பிசினஸ் பர்ச்சேசஸ் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ரீப்ளேஸ் பண்ணும்போது அசெட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு லைபிலிட்டிஸ் டு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். புக் வேல்யூல எழுதணும். அசெட்ஸ் எல்லாம் எந்த வேல்யூல எழுதணும்? புக் வேல்யூல எழுதணும். அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் should also be maintained. கவனிங்க, புக் வேல்யூ ஆஃப் தி அசெட்ஸ் being 100, liabilities being 20, liabilities, resources, surplus, profit and loss எல்லாம் சேர்த்தா 20, business purchase 80, no problem. சப்போஸ் பிஸ்னஸ் பர்ச்சேஸ் 70 இருந்தா என்ன சார் பண்ணுவீங்க? 10 rupees கெயின் வந்திருக்கு இல்லையா, என்ன சார் பண்ணலாம்? அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல சேர்த்துங்க. சார் 90 rupees வந்துருச்சு சார், எக்ஸஸா பே பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல மைனஸ் பண்ணிக்கோங்க. சார் பேமெண்ட் வந்து 105 பண்ணியிருக்கிறோம் சார், 105. அப்போ என்னாச்சு? 25 rupees லாஸ். 25 rupees லாஸையும் P&L அக்கௌண்ட்ல சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. P&L அக்கௌண்ட்ல 25 லாஸை சப்ட்ராக்ட் பண்ண என்ன ஆயிடும்? The profit and loss shows the negative balance in the liability side. அந்த மாதிரி போடலாம். அசெட் சைடில் 100, liability சைடில் பிஸ்னஸ் பர்ச்சேஸோட வேல்யூ 105. ஓகே, அண்ட் liabilities அண்ட் இதெல்லாம் 20 வருது, இது 105. அப்போ அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, that difference will be shown in the liability side as -5. Is that okay? அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் எல்லாம் கான்ஸ்டன்டாவே இருக்கும்பா. The payment made to the liquidator of selling company will be the same. The only point where you need to put your attention is this one. In case of pooling of interest method, everything is same except this process. Book value of the asset should be recorded at its own book value, not the realizable value. Liabilities, not only liabilities, we have to write the profit and loss and reserve fund also as it is, as per the books, and business purchase will be credited. If there is any balance, that balance will be adjusted only in the P&L account. Is that clear? கவனிங்க, reserves and surplus எல்லாமே even after amalgamation எந்த மெத்தட்ல இருக்கும்? pooling of interest மெத்தட்ல இருக்குமா அல்லது பர்ச்சேஸ் மெத்தட்ல இருக்குமா? Reserves and surplus of the selling company will appear. Reserves and surplus எந்த மெத்தட்ல இருக்கும்? We have two methods. என்னென்ன மெத்தட்? pooling method, purchase method. ஓகே, இப்ப சொல்லுங்க, பர்ச்சேஸ் மெத்தட்ல reserves and surplus ஸ்டேட்டஸ் என்ன? will not exist. pooling of interest மெத்தட்ல எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கும். மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப என்னென்ன ரிசோர்ஸ் சர்ப்ளஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பர்ச்சேஸ் மெத்தட்ல ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் டிஸப்பியர் ஆயிடும். If there is any statutory reserve, legal requirement, இந்த ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் நீங்க கிரியேட் பண்ணது இல்லாமல் some 5 years or 10 years நீங்க மெயின்டைன் பண்ணியே ஆகணும். You have to maintain. You should not get out of it. So you have to maintain. பர்ச்சேஸ் மெத்தட்ல டிஸப்பியர் ஆயிடுச்சுன்னா நீங்க லீகல் வயலேஷன் பண்ற மாதிரி ஆயிடுது இல்லையா? இந்த கேஸ்ல, in this case, purchase caseless, you have to pass an entry for statutory reserve.
ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ்க்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணணும். டு ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் கிரெடிட் பண்ணிருக்கீங்க. லைபிலிட்டி சைடுல காமிச்சாகணும். எல்லா ரிசர்வ் டிசப்பியர் ஆயிடுச்சா இல்லையா? ஆகக்கூடாது இல்லையா? அதனால ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் கிரெடிட் சைடில் போயிட்டேன். திஸ் வில் பி அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் த பர்ச்சேஸ் மெத்தட். அப்போ கிரெடிட் சைடில் போட்டோம்னா டெபிட் சைடில் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா டேலி ஆகாது இல்லையா? அதனால அமல்கமேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணுறோம். ஸோ வி ஆர் ஓப்பனிங் ஒன் மோர் அக்கௌண்ட் கால் அமல்கமேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். திஸ் இஸ் த என்ட்ரி யூ ஹேவ் டு கீப் இன் யுவர் மைண்ட். அமல்கமேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். அந்த ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் 4 வருஷம் வச்சிருக்கணும்னு சொன்னேன். நான் அமல்கமேட் பண்ணிட்டேன், நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் இது தேவையில்லை இல்லையா? தேவையில்லைன்னா என்ன பண்ணலாம்? என்ட்ரியை ரிவர்ஸ் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு அமல்கமேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷனல் பாயிண்ட் ஹியர் டு பி நோட்டட் இஸ் திஸ் ஒன். ஓகே, இதெல்லாம் முடிஞ்ச உடனே யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட். 4th ஸ்டெப் இஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் வந்து எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அசெட்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கம்பெனி, அசெட்ஸ் டேக்கன் ஓவர் பை த அனதர் கம்பெனி, போத் வில் பி கிளப்ட் அண்ட் லைபிலிட்டிஸ் கிளப்ட், எவ்ரிதிங் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த நியூ ஃப்ரெஷ் பேலன்ஸ் ஷீட். The one more point to be noted here is the way of handling the realization. The way of handling realization expenses. Realization expenses. Right. Realization expenses என்ன பண்ணலாம்? அந்த ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் செல்லிங் கம்பெனி அவங்க மீட் அவுட் பண்ணுவாங்க. அவங்க மீட் அவுட் பண்ணால் அவங்களோட அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணுங்க. ஒரு எக்ஸ்பென்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுவீங்க இல்லையா? இப்போ செல்லிங் கம்பெனி, அதாவது வெண்டார் கம்பெனி ரியலைசேஷன் பண்ணுறதுக்கு ஒரு செலவு பண்ணி இருக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? இட் கேன் பி டெபிட்டட் தேர் இன் தேர் ரெவன்யூ அக்கௌண்ட். வாட் இஸ் த ரெவன்யூ அக்கௌண்ட் ஹியர்? ரியலைசேஷன் அக்கௌண்ட். ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல ஒரு பிஎன்எல் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணுற மாதிரி இங்கே ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் போட்டு டெபிட் பண்ணிக்கலாம். அதுக்கான பேமெண்ட் பண்ணியிருந்தால் புது கம்பெனி கொடுக்குற கேஷ் பேலன்ஸ் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி மிச்சம் இருக்கிறது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கலாம். நம்பர் 1 ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ். அதே ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸை சார் நீங்கள் தானே பிஸ்னஸ் எடுக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது, எனக்கு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கொடுங்க, இதை விற்கிறதுக்கான எந்த செலவாக இருந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொன்னால் பர்ச்சேசிங் கம்பெனி பேர்ஸ் தட். அவங்க பேர் பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தானே, லாஸ் தானே. அந்த லாஸோ எதில் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னா கேபிட்டல் ரிசர்வோ குட்வில்லோ எதில் இருக்கோ அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கேஸ் பர்ச்சேசிங் இது பர்ச்சேஸ் மெத்தட். இதே pooling of interest method இருந்தால் பிஎன்எல் அக்கௌண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் அ லாஜிக். இஸ் தட் ஓகே? Who incurs this being the matter here? Who incurs this? If the realization expenses incurred by vendor or purchaser. வெண்டார் பண்ணா அவங்களுடைய ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணிடுவாங்க. பர்ச்சேசிங் கம்பெனி பண்ணாக்க குட்விலோ கேபிட்டல் ரிசர்வோ எதில் இருக்கோ அதில் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. பூலிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தடாக இருந்தால் அவங்களுடைய பிஎன்எல் அக்கௌண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க, முடிஞ்சு போச்சு. தென் 2 more additional adjustments along with that being ஒன்று intercompany owings. ஓகே, ஏ கம்பெனி பி கம்பெனிக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்டார்ஸ் இருக்கலாம், அங்கேருந்து வர வேண்டிய டெட்டார்ஸ் இருக்கலாம். மியூச்சுவல் கேன்சலேஷன், மியூச்சுவல் ஓவிங்ஸ். அப்போ மியூச்சுவல் ஓவிங்ஸோட சேர்ந்து என்ன வரும்? அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் ஆன் அன்சோல்ட் ஸ்டாக். அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் ஆன் அன்சோல்ட் ஸ்டாக். இது வந்து கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம்லையே, அதே லாஜிக் தான் இந்த லாஸ்ட் 2. ஸோ ஒரு காம்ப்ரிஹென்சிவாக அமல்கமேஷன் சாப்டர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நான் இப்போ கொடுத்துருக்கிற விஷயத்தை கிளியராக தெரிஞ்சுக்கணும். நவ் வில் go for illustrations one after one so that you will understand all this concept much better way. Come on, make a note of it.